தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதில் ரூபாய் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த குறியீடினை தற்போது மாற்றி இருக்கிறது, இலச்சினை மாற்றி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதற்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் என்ன? தமிழக அரசுக்கு வைத்திருக்கக்கூடிய கேள்வியின் விவரம் சொல்லுங்க. தமிழக நிதிநிலை அறிக்கையினுடைய நாளை தினம் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படக்கூடிய நிலையில் அதற்கான லோகோவை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில இதுநாள் வரை ருப்பியா என்று என்ற குறியீடு இருந்த நிலையில இந்த முறை தமிழுக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய வகையில ரூ என்று அந்த குறியீட்டை மாற்றம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கான லோகோவை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இது தொடர்பான ஒரு கேள்விகளை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். 2025-26 ஆண்டுக்கான திமுக அரசுடைய மாநில பட்ஜெட் ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் சின்னத்தை மாற்றுகிறதா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இது முழுமையாக ஒரு தமிழனால் உருவாக்கப்பட்ட அந்த ரூபாய் சின்னத்திற்கான குறியீடு இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய நாணயத்தில் கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சின்னத்தை வடிவமைத்த முன்னாள் திமுக எம்எல்ஏ அவருடைய மகன் உதயகுமார் என்பவர் தான் அந்த சின்னத்தை வடிவமைத்திருக்கிறார். இது கூட தெரியாமல் தமிழுக்கு முக்கியத்துவம் என்ற பெயர்ல ஒரு தமிழரினுடைய அந்த பணியை புறக்கணிக்கக்கூடிய வகையில முதலமைச்சர் செய்திருக்கிறார். இதுதான் அவர் தமிழை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய அந்த லட்சணமா என்பன போன்ற ஒரு கேள்வியை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். கோபால், நன்றி சிவா, அண்மை விவரங்களுக்கு நன்றி.